அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் பேருந்தில் இருந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது போன்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிகவும் பயத்தை உருவாக்குகிறது. பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ என்ற ஒரு கடுமையான பயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் எல்லாம் மிகவும் ஒற்றை உடைச்சலாக இருக்கக்கூடிய பேருந்துகளாக, பிரேக் இல்லாமல், இன்னும் அடித்தளம் உடைந்த காரணத்தால் தான் இந்த பெண்மணி கீழே விழுந்திருக்கிறார். எனவே இந்த மாதிரி சம்பவங்கள் பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. பேருந்தில் பயணம் செய்தாலே இறந்து விடுவோமோ என்ற பயம் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று சட்டமன்றத்தில் அமைச்சரெல்லாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண் அந்த அடித்தளம் உடைந்த காரணத்தினால் பேருந்திலிருந்து கீழே விழுந்து அந்த டயருக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு கூட இல்லாமல், அதாவது பழமொழி சொல்வார்கள் மயிரிழவில் உயிர் தப்பினேன் என்று, அந்த வகையில் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லாத்தையும் சீர் செஞ்சிட்டோம், எந்தவித குறைபாடும் இல்லை, எல்லா பஸ்களும் சரியான நிலையில் இருக்கிறது என்று சட்டமன்றத்தில் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருப்பது வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது.